சீமான் பேசுனது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு தாய் தன் மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, ஒரு தந்தை ஒரு மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, ஒரு குரு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை பார்த்தீங்களா? இல்லை, ஒரு தலைவன் ஒரு தொண்டனை அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் எந்த தலைவனும் இப்படி ஒரு அறிவுரை சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் சார். சீமானை தவிர்த்துட்டு உலகத்தில் எந்த தலைவராவது தன் தொண்டனுக்கு, நீங்கள் எந்த கட்சியும் எடுத்துங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, மு.க. ஸ்டாலின் எடுத்துங்க, யாரை வேணா எடுத்துங்க, தோற்றுப்புற அத்தனை தலைவர், திருமாவளவன் இருக்கிற அத்தனை தலைவர் எடுத்துங்க, யாராவது பார்த்தீங்கன்னா தன் தொண்டருக்கு இப்படி ஒரு அறிவுரை சொல்ல முடியுமான்னு பாருங்கள். உலகத்தில் எந்த தலைவனும் சொல்ல முடியாது, சீமானை தவிர்த்துட்டு. பாருங்கள், எடுத்து பாருங்கள். அது நெகிழ்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இனிமே தான் களம் நமக்கான களமா. எந்த அரசியல் கட்சி ஒரு தவறான நிலைப்பாடு எடுத்தால் நம்ம சொல்லுவோம். சீமான் இங்கே எங்கேயுமே தவறான நிலைப்பாட்டை எடுக்கவே இல்லை. சில நேரங்களில் சூழ்ச்சிக்கு பலியாகிறாரு. அது பலியானது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த பிறகு தெரிஞ்சுக்கிறாரு, மீண்டும் எழுந்து நிற்கிறாரு. வெளிப்படையாக பேசி எனக்கு பழக்கம். சீமான் தயவு செய்து இந்த வியூக அமைப்பாளர்கள்ன்ற வடிவத்தில் யார் வந்தாலும் நம்பக்கூடாது.